அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க. வாழ்க்கையில் குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் நல்ல ஒரு வசந்தம் வீசுவதற்கான அற்புதமான வசந்த நவராத்திரியுடைய பதிவு. குடும்பத்தில் இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை மட்டும் வசந்த நவராத்திரியில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக வீட்டில் நல்ல ஒரு சுபிக்ஷம் பெருகும், நினைத்த காரியங்கள் அம்பிகையின் அருளாலே நடக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிவு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். அம்பிகையோடு அருள் பெறுவதற்கு உரிய காலம்தான் வசந்த நவராத்திரி காலம். இதற்கு லலிதா நவராத்திரின்னு கூட இன்னொரு பெயர் கூட இருக்குது. அம்பிகையோட 9 வடிவங்களை வழிபட்டால் நம்ம செல்வம், பெயர், புகழ், அந்தஸ்து, வாழ்க்கையில் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ சுகங்கள், சந்தோஷங்கள், இது எல்லாமே நம்ம தேடி வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. நவராத்திரியில் எப்பயுமே துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த 3 வடிவங்களை அம்பிகை நம்ம வழிபடுறோம். ஒவ்வொரு அம்பிகையுமே மொத்தம் 4 மாதங்கள் வீதம் ஆண்டு முழுவதுமே நம்மளை காப்பாற்றுவாங்க, நம்ம கூடவே இருந்து நம்மளை ரட்சிப்பாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. சிவனுக்கு ஒரே ஒரு ராத்திரி சிவராத்திரி, ஆனால் அம்பிகைக்கு 9 ராத்திரிகள் நவராத்திரின்னு ஒரு பழமொழி கூட இருக்குங்க. வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை வரக்கூடிய நவராத்திரி தான் எல்லாருக்குமே தெரியும். புரட்டாசி மாதத்தில் நம்ம கும்பிடக்கூடிய இந்த சாரதா நவராத்திரி. நிறைய பேர் விரதம் இருப்போம், கொலு வச்சு நம்ம வழிபடுவோம், நமக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆனால் வருஷத்துக்கு மொத்தம் 4 நவராத்திரிகள் வருது. இதில் பங்குனி மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய அந்த 9 நாட்கள் தான் வசந்த நவராத்திரி. வசந்த நவராத்திரியோட அந்த நிறைவு நாள் தான் நமக்கு ஸ்ரீராம நவமியாக கொண்டாடப்படுது. நமக்கு இந்த நவராத்திரியை ராம நவராத்திரி அப்படின்னு கூட இன்னொரு பெயர் கூட இருக்குது. அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் வசந்தத்தை வீசக்கூடிய இந்த வசந்த நவராத்திரி கரெக்டாக எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, மார்ச் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு தொடங்கி ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முடியுதுங்க. இந்த 9 நாட்களுமே அம்பிகை வழிபட்டு அம்பிகையுடைய அருள் பெற வேண்டிய காலம். நம்மளுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிறைவேறாத ஒரு கோரிக்கைகள், ஒரு விஷயங்கள், நமக்கு ஒரு எண்ணங்கள் ஏதாவது வேணுங்கிறவங்க இந்த 9 நாட்களுமே கரெக்டாக முறையாக நம்ம வழிபாடு பண்ணாலே போதும். அம்பாளுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடச்சி குடும்பத்தில் நிச்சயமாக ஒரு சுபிக்ஷங்கள் பரவும். ஏன்னா இந்த ஒரு சக்தி நமக்கு இந்த உலகம் முழுவதுமே சக்தியுடைய வடிவமாகவே பரவி இருக்குமோ. அதனால தான் அம்பிகை இந்த நேரத்தில் நம்ம வழிபடுறப்ப நமக்கு எல்லா நலன்களும் வளங்களும் நம்மை தேடி வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த நாள், அதாவது இந்த 9 நாட்களுமே அன்னை லலிதாம்பிகையை நம்ம வழிபட வேண்டிய காலம். 9 நாளுமே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எளிமையான முறையில் நம்ம இது மாதிரி வீட்டில் மட்டும் பூஜை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக மனசில் ஏதாவது ஒரு எண்ணங்கள் நம்மளுக்கு நடக்கணும், ஒரு விஷயங்கள் நடக்கணும், குடும்பத்தில் இல்லை ஒரு பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு ஒரு மனசில் வேண்டிட்டு ஒரு வேண்டுதலை அம்பாளுடைய பாதத்தில் நீங்கள் இந்த 9 நாட்களும் கோரிக்கையாக வச்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஒரு விஷயங்கள் அம்பிகையுடைய அருளாலே நடக்கும் ஐதீகம் சொல்கிறாங்க. இதற்கு இந்த 9 நாட்களுமே சாயங்காலம் 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் லலிதாம்பிகை படம் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு பூ போட்டு வழிபாடு பண்ணலாம். இல்லாட்டி நமக்கு பாலா திரிபுர சுந்தரியோட படம் இருந்ததுன்னா பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அம்பாளுடைய படம் கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் இருக்கும் பார்த்தீங்களா. அம்பாள் படத்துக்கு சுத்தமாக தொடச்சி மஞ்சள் குங்குமம் போட்டு மட்டும் வச்சுட்டு நல்ல வாசனையான பூக்கள், இப்போ நமக்கு எல்லா பூவுமே சீசன் தான். குறிப்பாக அம்பிகைக்கு மல்லிகைப்பூ, மறிக்கொழுந்து இந்த 2 மலர்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதில் நீங்கள் அர்ச்சித்தாலே போதும் நமக்கு. அதாவது அந்த மறிக்கொழுந்து மல்லிகை உதிரி மல்லிகை இப்போ எல்லா இடமும் கிடைக்கிது. அந்த பூக்கள் வச்சு நீங்கள் அர்ச்சிக்கலாம். இப்போ இந்த 2 பூவுமே நாங்கள் இருக்கிற ஏரியாவில் கிடைக்கலாமா அப்படிங்கிறவங்க வாசனையான ஏதாவது பூக்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பூக்கள் வச்சு சுவாமியோட பாதத்தில் வைக்கலாம். இல்லாட்டி பூக்கள் கட்டி போடலாம். அப்படி ஏதாவது ஒன்று பண்ணி ஒரே ஒரு தீபம், நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு சுவாமிக்கு எளிமையான முறையில் ஏதாச்சும் நைவேத்தியம் பண்ணலாம். இப்போ நல்ல தடபுடலாக பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் சுண்டல் பண்ணலாம், இல்லை வேறு சக்கரை பொங்கல் பண்ணலாம். அது மாதிரியெல்லாம் நம்ம கலவை சாதங்கள் பண்ணுவோம் பார்த்திங்களா, அப்படி பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க 2 நமக்கு வெத்தலை, பாக்கு, பழம் எங்களுக்கு அப்படியும் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க உலர் திராட்சைகள், பேரிச்சம்பழம், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய சீசனுக்கு ஏதாச்சும் பழங்கள் வாங்கியிருப்போம் பார்த்திங்களா, ஒரு ஆப்பிளாக இருக்கட்டும், இல்லை மாதுளம்பழம், கொய்யாப்பழம், திராட்சை, இது மாதிரி என்ன உங்கள் வீட்டில் பழங்கள் நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ நம்ம என்ன அது பண்ணுறோமோ அதில் எடுத்து நீங்கள் சுத்தப்படுத்தி நம்ம வீட்டில் சுவாமிக்கு ரூமில் வச்சு ஒரு தீபம் மட்டும் ஏற்றி இப்படி மல்லிகைப்பூவாலையோ மறிக்கொழுந்துலையோ இல்லை வாசனை மலர்களாலேயோ சுவாமி நீங்கள் அர்ச்சனை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்களேன். நிச்சயமாக வாழ்க்கையில்
உங்களுக்கு என்ன வேண்டுதல் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். எங்களால் முடியும் அப்படிங்கிறவங்க அம்பிகைக்கு பூஜைக்கு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு வச்சுட்டு ரவிக்கு துணி கண்ணாடி வளையல் அது மாதிரியான நமக்கு அந்த பூஜைக்கான வச்சுருப்போம் பார்த்தீங்களா. உங்களால் என்ன பொருட்கள் முடியுமோ அந்த மாதிரி பொருட்கள் வச்சு நீங்கள் சுவாமிக்கு வச்சு வழிபட்டுட்டு வீட்டில் யாராச்சும் நமக்கு பெரியவங்களை கூப்பிட்டுட்டு சுமங்கலி பெண்களை கூப்பிட்டுட்டு நம்ம இந்த பொருட்கள் தானமாக கொடுக்கலாம். குறிப்பாக நம்ம வீட்டில் கல்யாணம் ஆகாத பெண்கள், நமக்கு கன்னி பெண்கள் இருக்காங்க, திருமணம் அவங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறவங்க நல்ல தாராளமாக நம்ம சுவாமி கிட்ட அம்பாள் கிட்ட இது மாதிரி நம்ம வேண்டி நம்ம யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு கூப்பிட்டு நம்ம இந்த பொருட்கள் நம்ம மூத்தவங்களை வீட்டில் கூப்பிட்டு அவங்களுக்கு தானம் இது மாதிரி வச்சு கொடுத்துட்டு அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் வாங்கிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இந்த நவராத்திரி காலத்தில் நம்ம சாயங்காலம் அந்த விளக்கு வச்சு முடிச்சதுக்கப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே லலிதா சகசரநாமம் படித்து அம்மனை வழிபாடு பண்ணும். இப்போ அந்த ஸ்லோகங்கள் உங்களால் படிக்க முடியலன்னா இப்போ யூடியூப்பில் நிறைய இந்த பாடல்கள்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த பாடல்களை நீங்கள் இது பண்ணலாம். இல்லாட்டி அபிராமி அந்தாதியோட ஸ்லோகங்கள் படிக்கலாம். அதனால் இந்த வழிபாட்டை 9 நாட்கள் தான் நம்ம செய்யணுங்கிற கணக்கு கிடையாது. பெண்களுக்கான பீரியட்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இருக்கலாம். அப்படி அந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களால் எத்தனை நாள் பண்ண முடியுமோ இந்த 9 நாட்களில் ஒரு 3 நாள் தான் பண்ண முடியும்னா தாராளமாக ஒரு 3 நாள் வழிபடலாம். இல்லை ஒரு நாள் தான் எங்களால் வழிபட முடியுதுன்னா பண்ணிக்கலாம். எளிமையான விஷயம், எப்பயுமே ஒரு தீபம் ஏற்றிருப்போம். எக்ஸ்ட்ராவாக மல்லிகைப்பூ மறிக்கொழுந்தும் வச்சு நம்ம சுவாமியை ஒரு அர்ச்சனை பண்ணுறோம், அவ்வளோதான். உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் இல்லாட்டி நமக்கு அம்பாளுடைய 108 போற்றிகள் அது மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் சொல்லி நீங்கள் உங்கள் வீட்டில் மட்டும் நீங்கள் அர்ச்சனை மட்டும் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக எந்த விஷயத்துக்காக நம்ம வேண்டுமோ அந்த விஷயங்கள் அப்படியே நடக்கும். வீட்டில் நல்ல ஒரு சுபிக்ஷம் செல்வ வளம் நிச்சயமாக நிறைஞ்சிருக்குங்க. ஏன்னா இந்த சக்தி வாய்ந்த இந்த 9 நாட்களை எக்காரணம் கொண்டுமே தவற விடாதீங்க. குடும்பத்தில் பலவித நன்மைகள் நமக்கு கிடைக்கிறதுக்கு இது மாதிரி எளிமையான வழிபாடுகள் நம்ம செஞ்சாலே போதும். நமக்கு ஆன்மீக பலமும் ஆத்ம பலமும் நமக்கு அதிகரித்து குடும்பத்தில் பலவித நன்மைகள் நிச்சயமாக கிடைக்குங்க. அதனால் இந்த அற்புதமான நாளை எக்காரணம் கொண்டும் நீங்கள் தவற விடாதீங்க. இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.